கேட்க மாட்டேங்குதா? இப்ப பரவாயில்லையா? இப்போ ஓகேவா? ஒரு ஆக்டிவிட்டி இப்போ ஓகேவா சிவா? ஆ ஒரு ஆக்டிவிட்டி பேஸ் பண்ணி ஓகேவா, அந்த ஆக்டிவிட்டிக்கும் காஸ்ட் டிரைவருக்கும் என்ன கனெக்ட்ன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கடைசியா கன்க்ளூஷன் எடுத்துட்டு வரது தான் ஆக்டிவிட்டி பேஸ்ட் காஸ்டிங். ஓகேவா? இந்த ஆக்டிவிட்டி பேஸ்ட் காஸ்டிங்கோடதுக்குள்ள வந்து இப்போ எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்கனைசேஷன்ல நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் சிவா இல்ல, ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஆக்டிவிட்டி இருக்கும். அதுல அந்த நம்பர் ஆஃப் காஸ்ட் சென்டர்ஸ் தட் ட்ரெடிஷனல் ஓவர்ஹெட் சிஸ்டம் இஸ் குவைட் யூசஸ் இஸ் ஸ்மால். ஏபிசியில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நம்பர் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் வந்து வில் பி மச் மோர். 200 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் சிவா. அதோட ஆர்கனைசேஷன் ஆக்டிவிட்டி குட்டி குட்டி குட்டியா பிரிக்க பிரிக்க 200 ஆக்டிவிட்டி இருக்கு. Is it possible to break the organization? It is possible to break down the organization into very small activities. அப்படின்னா yes, it is possible if ABC is adopted. சரியா? அதாவது additional number of activities over the cost centers means that ABC should be more accurate. இந்த ஏபிசியில் ஆக்டிவிட்டி பேஸ்ட் காஸ்டிங்ல என்ன நடக்கும் அப்படின்னா, எல்லா இதையும் பிரிச்சுட்டு, இப்போ பர்ச்சேஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஒரு ஆக்டிவிட்டி இல்லை சிவா. அதுல வந்து நிறைய டாஸ்க் இருக்குல்ல, பர்ச்சேஸ் ரெக்வசிஷனு, கோட் பண்றது, சப்ளையரை வந்து ஐடென்டிஃபை பண்ணி கடைசியா ஃபாலோ பண்ணி பண்றது, இதெல்லாம் ஆக்டிவிட்டீஸா இருக்கும். இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் பிரிச்சு 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 எது தேவையான ஆக்டிவிட்டி எது தேவையில்லாத ஆக்டிவிட்டி, ஓகேவா சிவா, which is called as தேவையான activity is called as value added activities, தேவையில்லாத activities is called as non value added activities. ஓகேவா? இந்த ஆக்டிவிட்டிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அழகா பிரிச்சுட்டு அதுல வந்து எவ்வளவு தூரம் நான் வந்து நான் வேலிட் ஆக்டிவிட்டிஸ்ன்றது இட் கிரியேட்ஸ் வேஸ்ட் இல்ல, அதுதான் ஏபிசி அனாலிசிஸ் நம்மளுக்கு கொடுக்குற ஒரு ஸ்டோரி லைன். ஓகேவா? இப்போ நீங்க வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் சிவா. ஓகேவா? இப்போ யூனிட் லெவல் ஆக்டிவிட்டிஸ், பேட்ச் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ், நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். அதுல பிரிச்சு 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 கொடுப்பாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்க. ஏபிசி கம்பெனி 3 ப்ராடக்ட் இருக்காங்க சிவா, டேட்டா கொடுத்துருக்காங்க. ஓவர் ஹெட் வந்து இவ்வளோ ஃபார் த பீரியட். ஓகேவா? காஸ்ட் டிரைவர் டேட்டா வந்து மேன் ஹவர்ஸ் பர் யூனிட் இவ்வளோ, செட்டப் இவ்வளோ, டெலிவரிஸ் ரிசீவ், நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் டிஸ்பேச், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து ஓகே காஸ்ட் டிரைவர்ன்றது எதனால பேசிக்கா ஆகுறதுன்றது. இப்போ நான் ஒரு யூனிட்டுக்கு வந்து ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்றேன்னா மிஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல, அப்போ மிஷினோட ஹவர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஒரு யூனிட்டை நான் சேல் பண்றேன்னா அதுக்கு வந்து எனக்கு டெலிவரி வேன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல, அப்போ அந்த நம்பர் ஆஃப் டெலிவரிஸ். ஒரு யூனிட்டை சேல் பண்றதுக்கு எனக்கு ஆர்டர்ஸ் வரணும்ல, அதாவது மார்க்கெட்ல அது சேல் ஆகணும் சிவா, இல்ல ப்ரொடக்ஷன் நடக்கணும், அதுக்கு எனக்கு ஒரு கிரவுண்ட் ஒர்க்கா என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு, மிஷின் வேணும் கரெக்டா, இது வந்து நம்மளுக்கு வந்து ஆர்டர்ஸ் கிடைக்கணும், கஸ்டமர் ஆர்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் காஸ்ட் டிரைவர். எந்த ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டுக்கு வந்து சேல் ஆகிறதுக்கு எந்தெல்லாம் ஃபேக்டர்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதோ அதுதான் காஸ்ட் டிரைவர்னு சொல்லுவாங்க. ஓவர் ஹெட்ஸ்ன்றது என்னன்னா செட்டப் காஸ்ட். ஈவோக்கு ஃபார்முலா ஞாபகம் இருக்கா சிவா? ஆர்டரிங் காஸ்ட் ஞாபகம் இருக்கா? கேரியிங் காஸ்ட், அதெல்லாம் தான் ஓவர் ஹெட்ஸ் ஃபார் த பீரியட். செட்டப் காஸ்ட், ரிசீவிங், டிஸ்பேட்ச் காஸ்ட், மிஷினிங் காஸ்ட், இதெல்லாம் வந்து ஓவர் ஹெட்ஸ் ஃபார் த பீரியட் சொல்லுவாங்க. ஓகேவா? அப்பனா என்ன அர்த்தம்னா, நான் என்னோட ஆக்டிவிட்டியை எப்படிலாம் பிரிச்சு 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 பண்றேனோ அவ்வளோ தூரம் பிரிச்சு பண்ணும்போது என்னோட வேல்யூ ஆடட் ஆக்டிவிட்டி தனியாகவும் நான் வேல்யூ ஆக்டிவிட்டி தனியாகவும் பிரிச்சு பண்றது தான் வந்து ஏபிசி அனாலிசிஸோட மிக 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 இம்பார்ட்டன்டான ஸ்டெப். ஓகேவா சிவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1,90,000 இருக்குன்னு வச்சுக்கோங்கண்ணா. இருங்க, எனக்கு கேக்குறது சிவா, நான் பேசல எதுவும். நல்லா கேக்குது சிவா, ஏன் என்னாச்சு? எனக்கு ஆனா முன்னாடியை விட ஏதோ கொஞ்சம் ஃபீபிளா இருக்கிற மாதிரி இருக்கு, லிட்டில் பிட் ஃபீபிளா இருக்கு.
ஓகே சிவா. பரவால்ல. மேனேஜபிள் தான். நான் எங்கேயாவது சுத்தமா கேட்கலன்னா உங்களுக்கு அப்டேட் பண்றேன். சிவா இப்ப வந்து ஆ சிவா எனக்கு ஒரு சின்ன ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் குடுங்க சிவா. எங்க அம்மா ஊருக்கு போறாங்க. அவங்களுக்கு ஓலா மட்டும் ஒரு புக் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன் சிவா. இந்த சம் மட்டும் பாருங்களேன் சிவா. சிவா கேக்குறதா நான் பேசுறது? ஹலோ? கேக்குறதா? நல்லா கேக்குதா? இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா சிவா, இந்த சம்ல செட்டப் காஸ்ட், ரிசீவிங், டிஸ்பேட்ச்லாம் இருக்குல்ல சிவா. ஏபிசி அனாலிசிஸ்ல என்ன பண்ணணும்னா இது எல்லாத்தையும் போட்டுக்கணும் சிவா. இப்ப செட்டப் காஸ்ட்டுக்கு வந்து இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ம். இப்ப வந்து இங்க பாருங்க சிவா, இது ஏபிசிக்கு சொல்றேன். என்ன? ஏபிசி காஸ்டிங்கோட அப்ரோச்க்கு ஒரு குட்டி எக்ஸாம்பிள். இந்த காஸ்ட் எல்லாத்தையும் போட்டுக்கணும் சிவா. இப்ப 90,000 கரெக்ட்டா? எவ்ளோ டோட்டல் செட்டப்ஸ் இருக்கு? இங்க வந்து 23, 25ஆ? அப்போ 90,000 வந்து 25 செட்டப்ஸ்க்கு. கரெக்ட்டா? அப்போ ஒரு செட்டப்புக்கு எவ்ளோ? அந்த மாரி. இப்ப பாத்தீங்கன்னா 90,000 டிவைடட் பை 25 போட்டுக்கோங்க சிவா. 3,600 வரும் சிவா. அப்போ இந்த 90,000 இது வந்து 3,600ன்றது ஒரு செட்டப்புக்கு சிவா. அப்ப 10 செட்டப்புக்கு எவ்வளோ? 3,600 into 10 36,000. அப்போ 13 செட்டப்ஸ் எவ்வளோ? 3,600 into 13. புரியுறதா சிவா? அப்போ சிவா புரியுறதா சிவா? புரியல. சிவா எங்கேயோ உங்க சவுண்ட் ஒரு மாதிரி இருக்கு சிவா. டல் ஆயிட்டீங்களா? இப்ப சூப்பரா கேக்குது சிவா. இப்ப வந்து இங்க பாருங்க சிவா.
ஸோ ஒரு செட்டப்புக்கு சிவா 90,000 இங்க பாருங்க சிவா, டோட்டல் காஸ்ட். ஓகேவா? செட்டப் காஸ்ட் எவ்வளோ? 90,000. 90,000 வந்து 25 செட்டப்ஸ்க்கு சிவா. அப்போ ஒரு செட்டப்க்கு எவ்வளோ சிவா? 90,000 into 1 divided by 25. கரெக்டா சிவா? கேக்குறதா சிவா? இது செட்டப் காஸ்ட். அதே மாதிரி ரிசீவிங் காஸ்ட் பாருங்க சிவா. ரிசீவிங் 30,000. 22. 22 எப்படி வந்து தெரியுமா சிவா? 10 plus 10 plus 2. சரியா? 22. அப்போ ஒரு டெலிவரிக்கு எவ்வளோ? 32,000 into 1 divided by 22. ஓகேவா? அப்போ வந்து 1363. இது காஸ்ட் பர் டெலிவரி. இப்போ அடுத்தது பாருங்க சிவா, டிஸ்பேட்ச் 15,000. டிஸ்பேட்ச் எவ்வளோ? 15,000. காஸ்ட் பர் டிஸ்பேட்ச் எவ்வளோ? 15,000க்கு எவ்வளோ டிஸ்பேட்ச் டோட்டலா? 60. கரெக்டா? டோட்டல் 60 சிவா. சிவா புரியுதா? திருப்பி சொல்லட்டுமா? 60. அப்ப காஸ்ட் பர் டிஸ்பேட்ச் எவ்வளோ? 250. அதே மாதிரி மிஷினிங் மொத்த காஸ்ட் வந்து 15,000. ஓகேவா? 15,000 எவ்வளோ இது இது பண்றாங்க மிஷினிங் ஆஃப் ஹவர்ஸ்க்கு டோட்டல்? ஆமாமா சாரி, 55,000. இதுல 55,000ல மிஷினிங்க்கு வந்து அவங்க சொல்ற காஸ்ட் வந்து டோட்டலா மிஷின்ஸ் 94,000 போடும் ஒரு மிஷின் அவருக்கு. டோட்டல் மிஷின் ஹவர்ஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்களா சிவா? சிவா ஒரு யூனிட்டுக்கு ரெண்டு ரெண்டு மிஷின் ஹவர்ஸ் சிவா. அப்ப 20,000 யூனிட்டுக்கு எவ்வளோ? 40,000. ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபாய், 25,000 ரூபாய்க்கு 50,000. ஒரு யூனிட்டுக்கு 2,000 ரூபாய்க்கு எவ்வளோ? 4,000 ரூபாய். அப்ப டோட்டலா எவ்வளோ? 94,000 ஹவரா? கரெக்டா? 94,000. அப்போ 55,000க்கு 94,000னா அப்போ ஒரு ஹவருக்கு எவ்வளோ? 55,000 into 1 divided by 94,000. ஓகேவா சிவா? இப்போ ஒன்றும் இல்லை சிவா, இது எல்லாத்தையும் 3,600 into செட்டப்பா 10 36,000. அப்புறம் 3,600 into 2 3,600 into 13 46,800. 3,600 into 2 7,200. இது முடிஞ்சிடுச்சா? இது பாருங்க டெலிவரி பாருங்க. மொத்தமா வந்து இது எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா டெலிவரிக்கு இது ரிசீவிங் இது வந்து இது ஓகே. ரிசீவிங்க்கு வந்து ஒரு டெலிவரிக்கு எவ்வளவு சொல்லியிருக்காங்க சிவா? 1363. சிவா எனக்கு ஒரு இப்போ வந்து
இப்ப வந்து இந்த 250. ஆமா, ஊருக்கு போறாங்க சிவா. ஊருக்கு போறாங்க சிவா அம்மா. போயிருவாங்க, அவங்க சிஸ்டரோட போயிடுவாங்க சிவா. உங்களை பயங்கர கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தி. தனியாவே எல்லாம் டீல் பண்ணிடுவாங்க. ம், இது ஹவர்ஸ் சிவா. ஸோ ஒரு ஹவருக்கு சொல்ல மறந்துட்டேனே. இதெல்லாம் டோட்டல் காஸ்ட் 1 ஹவருக்கு. ஒரு காஸ்ட் பர் செட்டப், காஸ்ட் பர் டிஸ்பேட்ச், காஸ்ட் பர் டெலிவரி, அந்த மாதிரி கால்குலேட் பண்றோம்ல சிவா. இப்போ பர் டெலிவரிக்கு பார்த்தோம்னா 30,000. 30,000 டிவைடட் பை 22. அது 30,000 1363. அந்த 1363 இன்டூ இந்த ரிசீவிங்க்கு வந்து எவ்வளவு வருது? காஸ்ட் பர் டெலிவரினா 10. ஸோ அந்த மாதிரி சிவா 13636. 13636 அப்புறம் இன்டூ டூன்றதுனால 2728. டிஸ்பேட்ச் பர் ஆர்டர் வந்து எவ்வளோ? 20. அப்போ டிஸ்பேட்சுக்கு வந்து 250 இன்டூ 20 5000. 250 இன்டூ 20 5000. 250 இன்டூ 20 5000. கடைசியா மிஷினிங்க்கு எவ்வளோ சொல்றாங்க? 0.59 சொல்றாங்க சிவா மிஷினிங்க்கு. கரெக்டா? 55,000க்கு 0.59 சொல்றாங்க. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் மிஷின் ஹவர்ஸ்க்கு வந்து எவ்வளோ வரும்னா 78,000 சாரி 23,504 29 256 2,340. இந்த கால்குலேஷன் நீங்க போடுறேன் சிவா. நீ பாருங்க, ஒரு ஹவருக்கு 0.59. அப்ப அவங்க வந்து எவ்வளவு சிவா சொல்றாங்க? 2 ஹவர்ஸ்க்குல. ஸோ 2 ஹவர்ஸ்க்கு ஆன் பண்ணிட்டேன் சிவா. ஆன் பண்ணிட்டேன். 0.59 இன்டூ 2. ஸோ விச் இஸ் 1.18. அப்போ என்ன சிவா? எக்ஸ்பிளைன் பண்றேன் சிவா. இல்ல சிவா, இப்ப வந்து மிஷினிங்கோட இது வரைக்கும் புரிஞ்சா சிவா? காஸ்ட் பர் டெலிவரி ஃபர்ஸ்ட்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணவா? இது வரைக்கும் புரிஞ்சா. மிஷினிங் வந்து 94,000 ஹவர்ஸ். 1 ஹவருக்கு இல்ல 55,000 காஸ்ட்டுக்கு 94,000 ஹவர்ஸ் கால்குலேட் பண்ணோம் இல்லையா? அப்போ ஆமா 94. ஒரே நிமிஷம் இருங்க. ஒரு யூனிட்டுக்கு 2 ஹவரா? யூனிட் ஹவர். ஒரு யூனிட்டுக்கு 2 ஹவர். அப்ப 20,000 யூனிட்ஸ்க்கு 40,000 ஹவர்ஸ். ஓகேவா சிவா? அதே மாதிரி ஒரு யூனிட்டுக்கு வந்து 25,000. ஒரு யூனிட்டுக்கு அதே மாதிரி 2 யூனிட் 25,000 50,000 சிவா. தேர்ட் இது வந்து ஒரு யூனிட்டுக்கு வந்து அவங்க 2 ஹவர், அப்புறம் 2000 யூனிட். ஸோ 2000 யூனிட்னா 4000 இல்லையா? ஸோ இது மூணுத்தையும் கிளப் பண்ணோம்னா 94,000 ஹவர்ஸ் கிடைக்கிறது. அப்போ 55,000 ருபீஸ்க்கு 94,000 ஹவர்ஸ்னா ஒரு ஹவருக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 59 பைசா. 59 பைசா. இப்போ இதுல வந்து நம்ம மிஷினிங்க்கு வந்து இந்த 54,000 வந்து என்ன பண்ணணும்னா 55,000 55,000 இன்ட்டு 0.59. ஒரு நிமிஷம் சிவா. ஒரு ஹவருக்கு 5 ரூபா பே பண்றாங்க. வந்து சொல்லுங்க சிவா, புரியல. என்ன சிவா?
இல்ல சிவா 94,000 ஹவர்ஸ் தான் 55 ருபீஸ் மொத்தம் இது. இப்போ ஒரு ஹவருக்குன்னா 55,000னா 0.59 ருபீஸ். ஒரு ஹவருக்கு 0.59 ருபீஸ். 59 ருபீஸ். அப்போ மிஷினிங் வந்து பர் யூனிட் ஏக்கு பொறுத்த வரைக்கும் 2 ஹவர்ஸ்னா இன்டூ 0.5 1 ருபி வருது சிவா. ஒரு யூனிட்டுக்கு ஒரு யூனிட்டுக்கு சாரி ஒரு யூனிட்டுக்கு வந்து 2 ஹவர் ரூபா. இப்போ வந்து ஐயோ சிவா எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குதே. ஒரே நிமிஷம் இருங்க சிவா. சிவா ஒரே நிமிஷம் நோட் மட்டும் ரெஃபர் பண்றேன். ஒரே நிமிஷம் இருங்க சிவா. ஒரே நிமிஷம் இருங்க சிவா நோட் எடுத்துட்டு வரேன். காஸ்ட் பர் மிஷின் அவர் வந்து அது கரெக்ட் சிவா. ஒரே நிமிஷம் இருங்க. நான் முந்தானித்தி தான் அந்த சம் போட்டா. ஸோ ஒரே நிமிஷம் சிவா ஒரே நிமிஷம். ஆமா நம்மளுக்கு இப்ப ஆக்சுவலா இப்ப நாங்கெல்லாம் ஒர்க் பண்ணும்போது சில ஆர்கனைசேஷன்ல ட்ரெடிஷனல் மெத்தட் யூஸ் பண்ணாங்க சிவா. ஸ்மால் ஆர்கனைசேஷன்ஸ். பட் ஷெல் மாதிரி கம்பெனிலாம் பெரிய கம்பெனில வந்து வரும்போது அவங்கெல்லாம் வந்து ஆக்டிவிட்டி பேஸ்ட் காஸ்டிங் தான் பண்ணாங்க. அதாவது க்ரூட் ஆயில் எடுக்கிறாங்கல்ல, க்ரூட் ஆயில் எடுத்து அதை வந்து நிறைய பைப்ஸ்ல கொடுப்பான், பைப்ஸ்ல விடுவாங்க சிவா. அப்ப பைப்லைன் காஸ்ட்னு வரும் ஓகேவா. அந்த பைப்லைன் காஸ்ட் நம்பர் ஆஃப் பைப்ஸ் அப்படிதான் நாங்க மேட்ச் பண்ணுவோம். புரியுதா சிவா? ஹலோ சிவா. அந்த மாதிரி அதே மாதிரி நாங்க அந்த அந்த க்ரூட் ஆயிலே நாங்க வந்து இப்போ வந்து when it is getting transported ன்னு வச்சுக்கோங்களேன், எடுத்துட்டு போறாங்கன்னா அப்ப அதோட ஃப்ரைட் சார்ஜஸ் பாத்தீங்கன்னா அந்த அந்த லாரி நம்பர் ஆஃப் லாரிஸ் பிளஸ் ஃப்ரைட் சார்ஜஸ் அப்படிதான் பண்ணுவோமே தவிர ஓவராலா இந்த யூனிட்டுக்கும் டோட்டல் காஸ்ட்க்கும் பண்ண மாட்டோம். ஷெல்லில் நாங்க அப்படிதான் பண்ணோம். ஆனா சின்ன ஆர்கனைசேஷன் ஃபர்ஸ்ட் ஒரு இன்டர்ன் போனேன் ஞாபகம் இல்ல, கிளாஸ் மேனுஃபேக்சரிங் இன்டர்ன். அவங்க மொத்தமா வந்து இப்படிதான் பண்ணுவாங்க, டோட்டல் டிவைடட் பை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் முடிஞ்சு போச்சு கதை. ஆனா ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங் பண்ணும்போது தான் நான் வேல்யூட் ஆக்டிவிட்டீஸ் வந்து எனக்கு கிளியரா ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்பதான் என்னால கிளீனா பண்ண முடியும். அப்படின்னா என்ன, ஏ ப்ராடக்ட்டுக்கு இவ்வளவு செட்டப் காஸ்ட் ஆயிருக்கு, ஏ ப்ராடக்ட் மட்டும் 13,231 ரூபாய் செலவு பண்ணிருக்கேன்.
இப்ப ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா 1,90,000ன்றது மூணுத்துக்கும் சேர்த்து வருது. ஆனா ஏக்கு எவ்வளோ, பிக்கு எவ்வளோ, சிக்கு எவ்வளோன்ற ப்ராஃபிட்டபிலிட்டி நீ அசஸ் பண்ணும்போது செப்பரேட்டா பார்த்தா தானே சிவா உங்களுக்கு கரெக்டா தெரியும். இப்ப அப்பதான் எனக்கு தெரியும் இது நிஜமாலே நான் சி வச்சுக்கணுமா வேணாமானே தெரியும். இல்ல பி வச்சுக்கணுமா வேண்டாமேன்னு தெரியும். அதுக்கு தான் ஏபிசி காஸ்டிங். ஏபிசி காஸ்டிங் வந்து சூப்பரா இருக்கும் சிவா. அதுவும் நீங்க வந்து அந்த லைவா பாப்பீங்கல்ல, லைவா நீங்க பண்ணும்போது சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. நெறைய டெசிஷன் மேக்கிங் எடுத்துட்டு வருவீங்க. சம்டைம்ஸ் இந்த ப்ராடக்ட்டே வேண்டான்னு கூட சொல்லிடுவாங்க. ஏன்னா இதனால ஓவராலா ப்ராஃபிட்டபிலிட்டி எஃபெக்ட் ஆகுது அப்படின்ற போது அந்த ப்ராடக்ட்டே வேண்டான்னு கூட சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி. ஓகேவா சிவா? இதுதான் சிவா. ஏபிசி காஸ்டிங்கோட கிரக்ஸ். சில டைம்ல ட்ரெடிஷனல் மெத்தடே அடாப்ட் பண்ணிப்பாங்க சிவா. ஆ அது எப்ப தெரியுமா? இப்ப சுகர் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்க சிவா. அங்க வந்து சுகரும் வரும், மலாசஸும் வெளியில வரும்ல அவுட்புட்டா. கரெக்ட்டா? அப்ப என்ன வந்து அந்த பை ப்ராடக்ட்ட வச்சு இவங்களால வந்து அந்த எக்ஸ்பெக்டட் இன்கம் ஜெனரேட் பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க. ஓகேவா? ஆனா அப்பவும் அந்த மொலாசஸ்க்கும் ஏபிசி காஸ்டிங் போடுவோம் சிவா நாங்க. இப்ப ஷெல் வந்து பெட்ரோல் சிவா. பெட்ரோல் மட்டும் வராது சிவா அதுலேருந்து. ஆ எனக்கு வந்து என்னலாம் தெரியுமா வரும்? இருங்க. நான் ஒண்ணு ரெடி பண்ணேன் சிவா. ஒரு நிமிஷம் இருங்க. இவங்களுக்கு தான் ரெடி பண்ணேன். ஆமா, ஆமா கரெக்ட். இருங்க இருங்க. ஒண்ணு ரெடி பண்ணினேன் இருங்களேன். நேத்திக்கு இந்த ஸ்டேஜ் ஒன்னுக்காக ஒண்ணு ரெடி பண்ணினேன் சிவா. அதை காமிக்கிறேன். இப்பதான் ஆரம்பிக்க போகுது சிவா. உங்களுக்கு முடிச்சுட்டு 7:30க்கு சொல்லியிருந்தேன். காஸ்டிங் தான். அதாவது அந்த க்ரூட் ஆயிலோடது எப்படி தெரியுமா சிவா இருக்கும்? காமிக்கிறேன் பாருங்க. க்ரூட் ஆயில்லேருந்து பெட்ரோல் மட்டும் வராது. அட் வேரியஸ் டெம்பரேச்சர்ஸ் 4 ப்ராடக்ட் வருது. இருங்க காமிக்கிறேன். இங்க பாருங்க சிவா. இந்த க்ரூட் ஆயில் ப்ராசஸ்லேருந்து பெட்ரோல் மட்டும் வராது சிவா. கேசலின் அட் 150 டிகிரி செல்சியஸ், 200 செல்சியஸ்ல கெரசின், 300ல டீசல், 370 நிறைய வரும் சிவா. நாங்க போடும்போது இதுதான் மெயின் ப்ராடக்டா போட்டு இது பை ப்ராடக்டா போடுவோம். அப்போ இதுக்கெல்லாமுமே நாங்க ஏபிசி காஸ்ட் அனாலிசிஸ் பண்ணுவோம். பண்ணிட்டு எனக்கு டீசல் எனக்கு அதுல லாஸா வருதுன்னா பண்ண மாட்டாங்க அந்த யூனிட். ஷெல் த்ரூ அவுட் த குளோப் இருக்கான்ல, பண்ண மாட்டான். சம்டைம்ஸ் அவனுக்கு வந்து பாரஃபின் வேக்ஸ் வரும் சிவா. அது பயங்கர பெனிஃபிட்டா இருக்கும். 400 டிகிரி செல்சியஸ்ல க்ரூட் ஆயில் ஃபீட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, பாரஃபின் வேக்ஸ் வரும். அவனுக்கு அது ப்ராஃபிட்டபிளா இருக்கும் ஒரு யூனிட்ல. அப்ப அதை மட்டும் நாங்க எடுத்து ஏபிசி காஸ்டிங் பண்ணி கொடுப்போம். புரியுது சிவா? இதுதான் சிவா. இதுல என்னன்னா எது தேவையில்லாதது அப்படி தெரிஞ்சிடலாம். நான் வேல்யூ ஆடட் ஆக்டிவிட்டீஸ் கேன் பி ஐடென்டிஃபைடு வெரி ஈஸிலி. சிவா இது என்ன மாடியூல் 2 சிவா? சிவா இது உங்களுக்கு அமுச்சு விடுறேன் பாரு சிவா. அவங்க ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு ஜாயின் பண்றாங்க போல இருக்கு. நேத்திக்கு ஒருத்தவங்க வந்தாங்கல்ல, அவங்களோட ஃப்ரெண்டும் ஜாயின் பண்றேன்னு சொல்லியிருக்காங்களாம். சரி ஓகே நீங்க வாங்க பார்க்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஆ அவங்களுக்கு குழந்தை பிறந்த அவங்க குழந்தை பிறந்தது இல்ல சிவா.
அவங்க எனக்கு அதுக்கப்புறம் ரிவர்ட் பண்ணவே இல்ல. இன்னொன்னு அவங்க வந்து சொன்னாங்க, ஸ்பெசிஃபிக் சாப்டர்ஸ் எடுத்து குடுக்குறீங்களான்னு கேட்டாங்க. நான் வந்து நான் எடுத்து குடுக்குறேன்னு சொன்னேன். அப்புறம் அவங்க வந்து அப்புறம் ரிவர்ட் பண்ணல. சரி நான் டிஸ்டர்ப் பண்ணல. ரெக்கார்டிங் அனுப்பிச்சு விட்டுறேன் சிவா. ஓகே. தேங்க் யூ so மச் சிவா. ஆ, ஆ. அப்படியா?